வணக்கம் நேர்களே. இன்று நம்மோடு இணைந்திருக்கின்றார் டாக்டர் தட்சிணாமூர்த்தி, தோல்நோய் மருத்துவர். வணக்கம் சார். சமீபத்தில் ஒரு கல்லூரி மாணவிக்கு நேர்ந்த ஒரு அவல நிகழ்வுதான் எங்கும் பேசப்பட்டு வருகிறது. இதைத் தொடர்ந்து கல்லூரிகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வருகிறது. கட்டுப்பாடுகள் இருப்பது என்பது ஒரு விதத்தில் நல்லதொரு விடயமாக இருந்தாலும், தொடர்ந்து பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாலியல் வன்கொடுமைகள் நடந்த வண்ணமே இருக்கிறது. இந்த கொடுமையான விடயங்களை கட்டுப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை விடுத்து, கல்லூரியில் படிக்கும் மாணவிகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிப்பது என்பது பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்பதை எங்களிடையே பகிர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் எதிரான பாலியல் வன்கொடுமைகளை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் இருக்கின்றோம். இது மிகவும் வெட்கக்கேடான ஒரு விஷயம்தான். அதோடு அந்த முதல் தகவல் அறிக்கையும் கசிந்துள்ளது என்பதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நான் டாக்டர் தட்சிணாமூர்த்தி. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவியே வெளியிலிருந்து வந்த ஒரு நபரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட செயல் தமிழகம் எங்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது. அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஞானசேகர் என்ற நபர் என்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். பல்வேறு அரசியல் விஷயங்கள் தமிழகத்தில் அதை குறித்து ஓடிக்கொண்டிருந்தாலும் நமக்கு அச்சமெல்லாம் உடனேயே அண்ணா பல்கலைக்கழக வளாகம் மாணவிகளின் கட்டுப்பாடை அதிகப்படுத்துவது, விடுதிகளின் நேரத்தை குறைப்பது என்று மாணவர்களுடைய சுதந்திரத்தை, குறிப்பாக மாணவிகளுடைய சுதந்திரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அல்லது இப்படி சொன்னால் அவர்களுடைய சிறகுகளை வெட்டக்கூடிய வேலையை செய்ய போவதாக ஊடகங்களில் பார்க்கும்போது மிக வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. இங்கு கட்டுப்படுத்தப்பட வேண்டியது குற்றவாளிகளை தவிர மாணவ மாணவியர்களுடைய சுதந்திரம் அல்ல. கிட்டத்தட்ட 18 வயதை கடந்து அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் இடம் கிடைக்கக்கூடிய மாணவர்களுடைய அறிவுத்திறன், அவங்களுடைய விசாலமான பார்வை நாம் அறியாதது அல்ல. அவர்களுடைய சிந்தனை திறனை அல்லது அவர்கள் வெளியில் சென்று அவர்கள் பெருக்கிக் கொள்ளக்கூடிய அறிவை குறைக்கக்கூடிய வகையில், அவங்களுடைய சுதந்திரத்தை தலையிடக்கூடிய வகையில் உடனேயே ஒவ்வொரு நேரமும் நாம் பார்த்திருக்கிறோம். இது போன்ற குற்றங்கள் நடக்கும் போதெல்லாம் அந்த கல்வி வளாகம் அல்லது கல்லூரிகள் மாணவர்களுக்கான கட்டுப்பாடுகளை மிக அதிகமாக சிறைக்கூடங்களாக மாற்றுவதற்கான வேலையை செய்யும் முற்படுகின்றனே தவிர அந்த பல்கலைக்கழகத்திற்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் அல்லது அரசாங்கத்திற்கு ஒரு பாதுகாப்பு இந்த பல்கலைக்கழகத்திற்கு அதிகமாக கொடுக்க வேண்டும். மாணவர்களுடைய சுதந்திரம் பறிக்கப்படாத வகையில் அது காக்கப்பட வேண்டும் என்னும் அளவில் அந்த கல்லூரிகள் நடவடிக்கையை எடுப்பதற்கு பதிலாக இது போன்று இறங்கி விடுதல் என்பது நிச்சயமாக அவங்களுடைய விசாலமான மாணவர்களுடைய அறிவுத்திறனை, விசாலமான பார்வைக்கு, அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த கல்விக்கு உறுதுணையாக இருக்க போவது கிடையாது. இன்னும் கூட இந்த விஷயத்தில் எஃப்ஐஆரை கசிய விட்டிருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. அந்த மாணவியருடைய பெயர், அவருடைய வீட்டு முகவரி, இது போன்றவையெல்லாம் கசிய விடப்பட்டிருப்பது என்பது மிக 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 ஒரு கண்டனத்திற்குரிய ஒரு விஷயம். அந்த மாணவி மட்டுமில்லாமல் அந்த குடும்பத்தையும் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்படக்கூடிய விஷயம். இது போன்ற விஷயங்களில் காவல்துறை இன்னும் மிக 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 கவனமாக இருக்க வேண்டும். தமிழக முதல்வர் அவர்கள், மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிக கவனமாக இந்த விஷயங்களில் ஒரு அக்கறை கொண்டு உளப்பூர்வமாக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அண்ணா பல்கலைக்கழக மாணவ மாணவிகளுக்கான அந்த சுதந்திரம் என்பது கல்வி கற்பதற்காக அவர்கள் வெளியில் சென்று திரட்டக்கூடிய தகவல்களை பறிக்கும் அந்த சுதந்திரம் என்பது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அதே வேளையில் குற்றவாளிகளுடைய சிறகுகள் வெட்டப்பட வேண்டும், குற்றவாளிகளுடைய உலகம் சுருக்கப்பட வேண்டும். அதைத்தானே அந்த கல்லூரியும் ஒரு அரசும் செய்ய வேண்டுமே தவிர மாணவ மாணவியர்களுடைய கல்வி கற்கக்கூடிய அந்த சுதந்திரத்தில் அவர்களுடைய சிந்தனை திறனை வளர்க்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை எப்படியும் பறிப்பதற்கான வேலையிலே கல்விக்கூடமும் இறங்கக்கூடாது. மாணவிக்கான நியாயம் விரைவில் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். குற்றவாளி கடுமையான தண்டனை பெறப்பட வேண்டும். நன்றி, வணக்கம்.